ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை 1/2/2025 திருதியை திதி பகல் 2:36 வரை, பின்னர் சதுர்த்தி. சதய நட்சத்திரம் காலை 7:04 வரை, அதன் பின் பூரட்டாதி 5:42 வரை, பின்னர் உத்திரட்டாதி. காலை 7:04 வரை அமிர்த யோகம், அதன் பின் யோகம் சரியில்லை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 வரை, வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 7:30 வரை, 10:30 முதல் 12 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், கௌரவம், புகழ், அந்தஸ்து இன்று யாவும் சிறப்பாக இருந்து வரும். நல்ல காரியங்களில் பங்கு கொள்வீர். எதிரிகள் கட்டுக்கு அடங்கி இருப்பர். நல்லோர் தொடர்பு நலம் பல சேர்க்கும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான போக்கு காணப்படும். மாணவர்களுக்கு மந்த நிலை விலகப் பெறுவீர். எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. உழைப்புக்கும் திறமைக்கும் நல்ல பலன் கிடைக்கும். உறவினர்களால் அதிக நன்மைகள் எதிர்பார்க்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அவற்றை பக்குவமாக சமாளிப்பீர். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் லாபகரமான போக்கு காணப்படும். அரசு பணியாளர்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரலாம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படும். அரசியலில் ஈடுபாடுள்ளோருக்கு நல்ல செய்தி தேடி வரும். நிலபுலன்கள் வாங்குவதும் விற்பதிலும் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணைவியரால் உங்கள் எண்ணங்கள் நல்ல முறையில் நிறைவேறும். மாணவர்கள் தங்கள் திறமைக்கு உரிய வளர்ச்சியை காண முடியும். வீண் வம்புகள் விலகிச் செல்லக்கூடும். பண நடமாட்டம் திருப்திகரமாக இருந்து வரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழக்கூடும். இல்லறத்தில் நல்லறம் காண வழிபிறக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. விவசாயம் செய்வோர் ஆதாயம் பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். உடல் நலன் சீராக இருந்து வரும். மாணவர்கள் வெற்றி நடை போடுவீர். நிலபுலன்களும் அரசு வழி விஷயங்களும் ஆதாயமாக இருக்கும். பண நடமாட்டம் எதிர்பார்த்தபடி இருந்து வரும். நீண்ட நாளைய எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியமானதாகும். வயதானவர்களுக்கு கை கால் மூட்டு வலி வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பண வருமானம் உயரவும் நல்ல வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, செயற்கரிய காரியங்கள் செய்து வெற்றி காண்பீர். எதிரிகளின் பலம் குறையக்கூடும். வழக்குகளில் வெற்றி காண சந்தர்ப்பம் உண்டு. கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோர் அளவோடு உதவி புரிவர். குழந்தைகளில் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியமானதாகும். வருமானம் உயரும். பற்றாக்குறை குறையும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. புதிய சலுகையை எதிர்பார்க்க முடியும். கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கக்கூடும். நெருங்கிய நண்பர்கள் சமயத்தில் உதவி செய்வர். அந்நிய மொழி பேசுவாரால் சிறு உபதிரவங்கள் ஏற்படக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்க்க முடியும். நீதிமன்ற வழக்குகள் வெற்றியடையும். சிலருக்கு புத்திர பேறு ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. பணப்பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டி வரலாம். உங்கள் ஆற்றல் வெளிப்படும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆக்கம் ஊக்கம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொழில் வளர்ச்சி காணும். பெண்களுக்கு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடும்.
கவலைகள் மெல்ல நீங்கும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த அளவு சில விஷயங்கள் நடைபெறாவிட்டாலும் சிறிய அளவாவது நன்மைகள் நடைபெறும். ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள் ஆதாயம் தரும். அந்நிய மொழி பேசுவோர் உதவ முன் வருவார்கள். சில விஷயங்களில் பொறுமையை காப்பது அவசியமானதாகும். வீண் விவகாரங்களில் ஈடுபடுவதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. திரவ பொருள் வியாபாரம் செய்வோர் அதிக ஆதாயங்கள் என்று பெற வாய்ப்பு உண்டு. தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர். பெண்கள் சில விஷயங்களில் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது வீண் செலவுகளை குறைக்கக்கூடும். குடும்ப முன்னேற்றத்திற்காக ஓரிரு செலவுகளை செய்ய வேண்டி வரலாம். பயணத்தால் நல்ல நன்மை ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்களது திறமை வெளிப்படும். துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்த காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வர். வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடி வரக்கூடும். திருமணம் ஆகாமல் தடைப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உடல் நலன் சீராக இருக்கும். அன்புடன் பேசி சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியை பெறுவீர். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் உண்டாக வாய்ப்புண்டு. சுப செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். தொழில் துறையினருக்கு செலவினங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தனவரவில் உற்சாகமான நிலை காணப்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு நல்ல காரியம் முடிவாகும். வியாபாரிகளுக்கு வீண் அலைச்சல் சிறிய அளவில் ஏற்படலாம். அரசு பணியாளர்கள் உற்சாகமான மனநிலையில் இருப்பர். அரசியல்வாதிகள் நினைத்ததை செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடும். பெண்களின் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். சிலருக்கு காணாமல் போன பொருள் கிடைக்க வாய்ப்புண்டு. உற்றார் உறவினர்களால் நன்மை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு சிறு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் பொருளாதார லாபம் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, உங்களது ஆற்றல் இன்று வெளிப்படும். எழுத்தாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி சார்ந்த தொழில் செய்வோர் ஆதாயம் பெறுவர். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு அந்த தடை நீங்கி திருமணம் கைகூடி வர வாய்ப்பு உண்டு. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். ஸ்பெகுலேஷனில் ஈடுபட்டுள்ளோருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் எதிர்பார்த்தபடி உதவி புரிவர். நிலம் வீடு மனை வாங்க சிலருக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். சொத்துக்கள் வாங்க விற்க முயற்சிகள் தடைப்பட்டிருந்தால் அந்த தடையின்றி நீங்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான விவகாரங்களில் நல்ல திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் நிர்வாக ஆற்றல் பளிச்சிடும். எதிர்ப்புகள் கட்டுக்கு அடங்கியிருக்கும். தந்தை வழி உறவுகளால் நலன் உண்டாகும். சிலருக்கு பயணத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர். நண்பர்களால் நல்ல அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம். புனிதமான காரியங்களில் ஈடுபடும் சந்தர்ப்பம் உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரை சிறு சிறு மருத்துவ செலவுகள் சிலருக்கு உண்டாகும். குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரும். தந்தை வழி உறவுகள் ஆதரவு தெரிவிப்பர். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று நல்ல முயற்சியில் ஈடுபடுவீர். எடுத்த காரியங்களை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றி விடுவீர். அரசு விவகாரங்கள் நல்ல ஊக்கத்தை உங்களுக்கு தரும். அரசியல்வாதிகளும் சமூக நல பணியாளர்களும் வரவேற்பை பெறுவர். பயணத்தால் எதிர்பார்த்த திருப்பத்தை சந்திக்க முடியும். சிலருக்கு வாடகை வீடு அல்லது சொந்த வீடு மாற வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். நிதி நிலைமையில் நல்ல அபிவிருத்தி காண முடியும். எதிர்பாராத பண வரவு உண்டு. வியாபாரம் அபிவிருத்தி அடையும். விவசாயம் செய்வோருக்கு தோட்டப்பயிர் செய்வோருக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் தேடி வரும். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெற முடியும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உடல் நலன் அபிவிருத்தியாக இருக்கும். இதுவரை ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவர்களுக்கு அதுக்கு நீங்கக்கூடும். சிலருக்கு வசதியான வாய்ப்புகள் தேடி வரும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. உங்கள் மனதை அரித்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் திருப்தியும் சந்தோஷமும் உண்டாகும். வருமானம் மன நிறைவை தரும். தொழில் எதுவாயினும் அதில் வளர்ச்சி காண முடியும். வியாபாரிகள் முன்னேற்றமான பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பர்.
திருமணம் ஆகாதவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கக்கூடும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.